நான் வந்து கடன்ல வாங்க விரும்பல. நியூ ஜெனரேஷன் அது they are realizing it. கடன் வாங்க விரும்பல, நான் சேர்த்து கார் வாங்க விரும்புறேன். ஸோ அதுக்கு வந்து ஜென்ரலா வந்து நான் ஒரு எஸ்ஐபி போடுறேன் அப்படின்னா ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல போட்டுக்கலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான், கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் மாதம் ஒரு 13,000 ரூபா 5 வருஷத்துக்கு போட்டாங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு 10 lakhs வந்திருக்கும். ஸோ அந்த 10 lakhs வச்சு அவங்க தாராளமாக கார் வாங்கிக்கலாம். இப்போ பாண்டுன்னு போனீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் தருவோம்பாங்க. என்சிடி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இன்ட்ரெஸ்ட் தருவோம்பாங்க. இப்போ இந்த என்சிடியில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து செக்யூர்டு என்சிடிமா. மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது மார்க்கெட் இறங்கினா உங்கள் தொகை தான் இறங்கும், அது ப்ராஃபிட் கம்மியாகும் அல்லது அசலில் ஒரு 10,000 20,000 குறையும். இப்போ என்சிடி பாண்ட்லாம் போடலாம், அந்த நிறுவனம் காணாம போச்சுன்னா மொத்த அசலோட கோவிந்தா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ஹாப்பி டு மீட் யூ அகெயின். நான் நிறைய வீடியோஸில் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ், அதாவது இயல்பாக நிறைய மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண தயங்குவாங்க. உங்கள் வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் புரியுற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு வந்து முதல்ல அவங்களுடைய பிரதிநிதியை நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். இப்போது நெக்ஸ்ட் இந்த 5 இயர்ஸில் வந்து நான் ஒரு கார் வாங்கணும்னு ஒரு பிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நான் வந்து ரெகுலராக இஎம்ஐ கட்டணும் விரும்பலை. ஏன்னா அது வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக போகுமான்னு தெரியாது, நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும், ஒர்க் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால வந்து நிறைய அந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இப்போ நான் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் அந்த 5 இயர்ஸ் இதை பற்றி கண்டுக்காமல் அதில் ரிட்டர்ன்ஸ் வச்சே நான் வந்து கார் வாங்க முடியுமா சார்? ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் அந்த அமௌண்ட் ஒரிஜினல் அமௌண்ட். உதாரணத்துக்கு நீ ஜென்ரலாக வந்து ஒரு அரௌண்ட் 10 lakhs எதிர்பார்க்குறாங்க. இப்போ குட்டிக்கார் யாரும் வாங்குறதில்ல, அதை விட கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டாங்க. ஆமாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு மக்கள் பூரா போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 10 lakhsக்கு இன்னைக்கு உள்ள லெவலுக்கு ஒரு 5 வருஷத்துல ஒரு 10 lakhsன்னு எடுத்துக்கணும். நம்ம ஒரு ஃபிகர் எடுத்துக்கணும். ஓகே, லைக் 10 lakhsன்னு எடுத்துக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க கேட்குற கேள்வியே வந்து பாராட்டத்தக்கது. என்னன்னா, நான் வந்து கடன்ல வாங்க விரும்பல. ஆமா, நியூ ஜெனரேஷன் அது they are realizing it. கடன் வாங்க விரும்பல, நான் சேர்த்து கார் வாங்க விரும்புறேன். பணம் சேர்த்து கார் வாங்க விரும்புறாங்க. தட் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். ஸோ அதுக்கு வந்து ஜென்ரலா வந்து நான் ஒரு எஸ்ஐபி போடுறேன் அப்படின்னா ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல போட்டுக்கலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான், கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் தாராளமா ஈக்விட்டி, அதுல தான் கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் ரிஸ்க் முன்ன பின்ன இருக்கும். ஆரம்ப காலங்கள்ல எல்லாம் 1 or 2 years வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதை பத்தி கண்டுக்க வேண்டாம். ஒரு 5 வருஷ பீரியடுங்கையில் ஒரு ரீசனபிள் பீரியட், ஒரு இயர்லி ஒரு 12% ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மந்த்லி அவங்க ஒரு 13,000 போட்டாங்கன்னா, ஓகே, மாதம் ஒரு 13,000 ரூபா 5 வருஷத்துக்கு போட்டாங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு 10 lakhs வந்திருக்கும். ஸோ அந்த 10 lakhs வச்சு அவங்க தாராளமாக கார் வாங்கிக்கலாம். இன்கேஸ் அந்த 5 வருஷம் போயில அந்த 10 lakhs இல்லை, கொஞ்சம் குறைவாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா, ஒரு 3 மாதம் 6 மாதம் வெயிட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் பிக்கப் ஆகில நல்ல ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அதை கொஞ்சம் வெயிட்டிங் மட்டும் இருக்கும். எக்ஸாக்டாக 5 வருஷத்தில் நான் எடுக்கணும்னு அவங்க இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்ன பின்ன வச்சுக்கிட்டோம். அப்படிங்கையில் வந்து மார்க்கெட் நல்லா இருக்கையில், நல்ல லாபத்தில் இருக்கையில் அவங்க தாராளமாக எடுத்துட்டு காரை வாங்கிக்கலாம். அப்போ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வேற எதுவும் இருக்குல்ல சார்? நீ சொன்ன மாதிரி SWP இது மாதிரி கூட நம்ம நிறைய போட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் மேபி. கரெக்ட். இப்போ SWP வந்து நம்ம பணத்தை எடுத்துக்கிறதுக்கு, ஓகே, நம்மளுடைய தேவைக்கு. இப்போ இது வந்து நம்ம பல்கா சேகரிக்கணும்னு நினைக்கிறோம். எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன். SWP வந்து SIP-னுடைய ஆப்போசிட். ஓகே, இதுக்கும் அதுக்கும் வேற. இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மொத்தமா வெளியில எடுக்கிறேன். SWP மொத்தமா போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுத்துக்கிறேன். புரியுது. மாதாந்திர தேவைக்கு. ஸோ இப்போ அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காருக்காக ஒரு பணத்தை போட்டுட்டு கார் செலவுகளுக்காக மாசம் எடுத்துக்கலாம். புரியுது. நான் பெட்ரோல் வாங்குறேன், இல்ல கார் மெயின்டெனன்ஸ், கார் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு நான் மொத்த தொகையை டெபாசிட் பண்ணிட்டு மியூச்சுவல் பண்ணலாம். அதுல இருந்து நான் வருஷம் ஒரு அமௌண்ட் அல்லது மந்த்லி ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிறோம்னு அது SWP-ல எடுத்துக்கலாம். ஆனா கார் வாங்குறதுக்கு வந்து SIP-ல மாதம் ஒரு 13,000 போட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 லட்சமா எடுத்து கடன் இல்லாம அவங்க கார் வாங்கிட்டாங்க. சூப்பர் சார். ஸோ இப்போ அந்த NCD அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப பிரபலமா பேசப்படுது சார் மக்கள்கிட்ட. ஆமா, மக்கள்கிட்ட. அது வாட் இஸ் NCD அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா? NCDங்கிறது வந்து நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர். இப்போ நிறுவனங்கள் வந்து பல விதமாக கடன் வாங்குகின்றன. இப்போ வங்கிகள் வந்து பல விதமாக கடன் வாங்குறாங்க. அதில் மோஸ்ட் ப்ரிடாமினன்ட் ஃபார்ம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். நம்ம டெபாசிட் போடுறோம்னு சொல்கிறோம், பட் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா வங்கி வந்து நம்மகிட்ட இருந்து கடன் வாங்குது. அவங்க தொழில் செய்கிறதுக்காக நம்மகிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க. ஸோ அதே மாதிரி வங்கிகளும் வந்து NCD-யை வெளியிடுவாங்க, நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ். அது வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரூல்ஸ்ல வராது. இது எல்லாமே கடன் தான். ஃபிக்ஸட் டெபாசிட்டும் கடன் தான், NCD-யும் கடன் தான். ஆனா பாண்டுன்னு சொல்றோம், அதுவும் கடன் தான். கவர்மெண்ட் வாங்கினாங்கன்னா அது பாண்டுன்னு சொல்றோம். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டுங்கிறோம். ஒரு இது ஒரு டேர்ம் இருக்கு, ஒவ்வொரு டெர்மினாலஜியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாண்டுனா என்னன்னா மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும். NCD-யும் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும். ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்க ட்ரேட் பண்ண முடியாது.
எடுத்தவங்க தான், யார் டெபாசிட் போட்டாங்களோ அவங்க மட்டும் போய் எடுத்துக்கலாம். புரியுது. ஸோ அது மாதிரி இது எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் லீகல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ பாண்டுன்னு போனீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் தருவோம்பாங்க. என்சிடி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இன்ட்ரெஸ்ட் தருவோம்பாங்க. என்சிடியில் மாதமும் தருவாங்க, அந்த ஆப்ஷனும் இருக்குது. பட் ப்ரிடாமினண்டாக நம்ம சொல்கிறது வந்து இயர்லி ஒன்ஸ் வரும். பட் இப்போ வந்து இப்போ இதை யார் வெளியிடுறாங்க என்சிடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய நிதி நிறுவனங்கள், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இப்போ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு முத்தூட் ஃபினான்ஸ் இருக்குது, மணப்புரம் ஃபினான்ஸு, இது மாதிரிலாம் பல நிதி நிறுவனங்கள் இருக்குது. எல்என்டி ஃபினான்ஸு, இது மஹிந்திரா ஃபினான்ஸு, இவங்கெல்லாம் வந்து வங்கி சாரா நிதி நிறுவனங்கள்னு சொல்லுவோம், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னு. அவங்க வெளியிடுறாங்க, வங்கிகளும் என்சிடிஸ் வெளியிடுறாங்க. இப்போ இந்த என்சிடியில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து செக்யூர்டு என்சிடிமா, இன்னொன்று அன்செக்யூர்டு என்சிடிமா. ஸோ இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது அன்செக்யூர்டு. அதே மாதிரி என்சிடிலையும் அன்செக்யூர்டு, அதாவது அவங்க ஈடு வச்சு வாங்குறதுக்கு பேர், தங்களுடைய சொத்தை ஈடு வச்சு வாங்குறதுக்கு பேர் செக்யூர்டு என்சிடி. ஓகே. எந்த ஈடுமே இல்லாமல் வாங்குறதுக்கு பேர் அன்செக்யூர்டு என்சிடின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மக்கள் வந்து ஜென்ரலாக வந்து எதுக்காக போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வங்கியில் வந்து எனக்கு 7% தான் தர்றாங்க, பட் இங்கே வந்து 8.5% தர்றாங்க, அதில் சில சமயம் 9% தர்றாங்க, எனக்கு 1% 2% கூட கிடைக்குதுன்னு தான் என்சிடியில் போடுறாங்க மக்கள். வங்கியில் போடுறது வந்து ரொம்ப சேஃபஸ்ட். இப்போ என்சிடியில் போடுறதெல்லாம் வந்து வங்கி அளவுக்கு சேஃப் இல்லை. ஏன்னா ஒரு வங்கி கவுந்துச்சுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதை வந்து ஊக்குவிச்சு பண்ணி இன்னொரு வங்கியோட இணைச்சு அதெல்லாம் பண்றாங்க. பிளஸ் ஒரு 5 lakhsக்கு கேரண்டி தொகை இருக்கு, இன்சூரன்ஸ் தொகை 5 lakh வரைக்கும் பர் இன்வெஸ்டர். பட் இங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கிடையாது. கவுந்துச்சுன்னா உடனே வந்து ஆர்பிஐ வந்து நான் தலையிடுறேன்னு சொல்லி தலையிடுவாங்க. ஏன்னா இந்த நிறுவனங்களும் ஆர்பிஐ அண்டர்ல தான் வருது. பட் பேங்க்கு கொடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்சிடி நீங்க சொல்றீங்களே சார், இப்போ மக்களுக்கு வந்து இதுல எந்த ஃபேக்டரை பார்த்து நான் வந்து லைக் இதுல ஏன் இன்வெஸ்ட் பண்ணும், எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்கும்ல சார்? கரெக்ட். அதை பத்தி மெயினா வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங்னு ஒன்று இருக்கும். இப்போ ரொம்ப சேஃபஸ்ட் அப்படின்னா AAAன்னு சொல்லுவோம். AAA ரேட்டிங் இருக்கும் அதுக்கு. இப்போ நமக்கு ரேட்டிங் மாதிரி அது மாதிரி. ஆமா, அது மாதிரி இப்போ நம்ம இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து சிபில் ஸ்கோருங்கிறோம்ல, சிபில் ஸ்கோர் 700 800 இருந்துச்சுன்னா என்னுடைய உடனே கடன் கிடைச்சிடும். 500 600 இருந்தா கடன் கிடைக்காது வங்கிகள்ல. அது மாதிரி கிரெடிட் ரேட்டிங் வந்து AAAவா இருந்துச்சுன்னா, இப்போ பெரிய நிறுவனங்கள், இப்போ HDFC, LNT, ரிலையன்ஸ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா AAA ரேட்டிங். அவங்க வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, கவுறதுக்கு ஏமாத்திட்டு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கறத தான் அது காமிக்குது. ஸோ இப்போ AAA ரேட்டிங்ல போட்டோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும், ஏன்னா அவங்க கெத்தா இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற அவங்க வந்து பேங்கை விட ஒரு 0.5% 1% கூட தருவாங்க, ரொம்ப கூட தந்துட மாட்டாங்க. ஸோ அது வந்து AAA ரேட்டிங் உள்ள நிறுவனங்களை போட்டுக்கிறது மக்களுக்கு வந்து பெஸ்ட் இருக்கிறதுல. நெக்ஸ்ட் லெவல் சார், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் வேணும், எனக்கு ஒரு 8 வேணும் 9 வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு AA ரேட்டிங். ஓகே, AA ரேட்டிங்ல போய்க்கலாம். அதுக்கு கீழே வந்து பொதுமக்கள் போய் ஜென்ரலா போட வேண்டாம். ஏ ரேட்டிங் இருக்கு, BBB இருக்கு, BB இருக்கு, அது கீழே C D எல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அது மாதிரி ரேட்டிங் உள்ள நிறுவனத்துல எல்லாம் போய் அவங்க டிபென்ச்சர்ஸ் வந்து என்சிடி போட வேண்டாம். கவரலாம் சில. ஸோ இப்போ அதனால வந்து இப்போ நான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் வந்து என்சிடிங்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அது 11 கிடைக்குது 12 கிடைக்குதுன்னு ஆன்லைன்ல எல்லாம் போய் தெரியாம போடுறாங்க, 50,000 லட்ச ரூபாயெல்லாம் போடுறாங்க. பட் அதெல்லாம் நிறைய அன்னோன் நிறுவனங்கள் பொய்யல்ல, பட் அந்த நிறுவனங்களுடைய சக்சஸ் ப்ராபபிலிட்டி வந்து குறைச்சு. நம்ம 5 வருஷத்துக்கு அவங்ககிட்ட கடன் கொடுக்கல, 5 வருஷம் கழிச்சு அந்த நிறுவனம் இருக்குமான்னு பார்க்கணும். ஸோ அதனால ரொம்ப லோயர் கிரெடிட் ரேட்டிங் உள்ள நிறுவனங்கள்ல போய் ஆன்லைன்ல எதையுமே பார்க்காம மக்கள் போட வேண்டாம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் போடுறாங்க, நான் டெஸ்ட் பண்றோம்னு நிறைய பேர் ஆன்லைன்ல கண்ணை மூடிட்டு போடுறாங்க, ஆன்லைன் மூலமா கண்ணை மூடிட்டு போடுறாங்க. அதனால வந்து நீங்க அப்படி போட்டீங்கனாலும் மினிமம் ஒரு AA ரேட்டிங்காவது இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் சேஃபா, ஏன்னா உங்க பணம் வந்து சேஃபா இருக்கணும்னு தான் என்சிடில போடுறீங்க. ரிஸ்க் எடுக்கணும்னா அழகா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுலாம் ரிட்டர்ன் நல்லா கிடைக்கும், பிரச்சனையே இல்ல. நீங்க சேஃபா இருக்க வேண்டிய பணத்தை போய் திருப்பி அதுல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதுல வந்து மொத்தமாவே ஆமா கரெக்ட். மொத்தம் ஏன்னாப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏதாவது மார்க்கெட் இறங்குனா உங்க தொகை தான் இறங்கும், ப்ராஃபிட் கம்மியாகும், அல்லது அசல்ல ஒரு 10,000 20,000 குறையும். இப்ப நம்ம என்சிடி பாண்ட்ல எல்லாம் போடலாம், இந்த நிறுவனம் காணாம போச்சுன்னா மொத்த அசலோட கோவிந்தா. ஓகே, மொத்தமா போட்டதும் வராது, அசலும் வராது, மொத்தமா காலி, அசல் வராது. இல்ல சரி, இப்ப இந்த டைப்ஸ் வந்து நீங்க சொன்னதா டைப்ஸ் ஆஃப் என்சிடின்றது இதுதானா? இல்ல மேஜர் செக்யூர்ட் என்சிடி,
அன்செக்யூர்டு என்சிடி. இப்போ சில பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பேங்குகளே வெளியிடுவாங்க. அதுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்பைரி டேட்டே இருக்காது. ஓகே, பெரனியலா போய்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களா விரும்ப இல்லாத விலைக்கு வாங்கிக்குவாங்க. ஸோ இப்போ அது மாதிரி பாண்டுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கூட. ஏன்னா அது வந்து அவங்க கேபிட்டலுக்கு பதிலாக அதை வாங்கிக்கிறாங்க. இன்டைரக்டா நான் என்னுடைய கேபிட்டலை நான் இன்க்ரீஸ் பண்ணணும், ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இருக்கு, பேங்க்கும் வாங்குவாங்க. ஸோ என்னுடைய கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலாக நான் 7 வருஷம் அந்த பாண்டு வாங்கினேன்னா அப்போ வந்து நான் அதை வந்து கேபிட்டலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அந்த கேபிட்டலுக்கு பதிலாக வாங்கக்கூடிய பாண்டுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். பட் அதுக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் இந்த டேட்னு இருக்காது. யூஸ்வலாக என்சிடி, காமன் என்சிடியில் பூரா மெச்சூரிட்டி டேட் சொல்லிடுவாங்க. 3 வருஷத்துக்கு வாங்குறோம், 5 வருஷத்துக்கு வாங்குறோம், 7 வருஷத்துக்கு வாங்கணும், மெச்சூரிட்டி டேட் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் மாதம் தந்துடுறாங்க, குவார்ட்டர்லி, ஆனுவலி எல்லாம் தந்துடுவாங்க. பட் இந்த பாண்டுகளுக்கு வந்து மெச்சூரிட்டி டேட்டே இல்லாமல் வர்ற பாண்டுகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அது மாதிரி பாண்டுகளில் போட்டவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பேங்க்ல போட்டாங்க, ஓகே, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்ல போட்டாங்க. இப்போ அவங்களுக்குலாம் பணம் வரல. ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லிருச்சு, நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் போட்டீங்க, உங்களுக்கு ஹை ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு சொல்லித்தான் போட்டீங்க, நான் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்றேன். புரியுது. பட் இது மாதிரி பாண்ட்ஸ்ல போட்டவங்கள வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அது மாதிரி நிறைய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்லாம் நிறைய பணம் அதில் போட்டிருந்தாங்க. எஸ் பேங்க்ல, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்ல எல்லாம். அவங்களுக்குலாம் இது வரைக்கும் இந்த பணம் வரல. புரியுது. ஸோ அதனால வந்து பாண்டுகளில் போடையில கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து மக்கள் பார்த்து போடணும். ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளாவது நஷ்டம் தரும், ஏறும் இறங்கும், வெயிட் பண்ணால் உங்களுக்கு நல்லா நீங்கள் போட்டதை விட லாபத்தோட வெளியில் வந்துடலாம். பாண்ட்ல போச்சுன்னா எல்லாம் கோவிந்தா. புரியுது. என்சிடி கரெக்டாக போட்டோம் அப்படின்னு அதிக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் இருக்கு அப்படின்னு. கரெக்ட். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப புரியும்படி ஈஸியாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. Taste the Daily.